Hi guys, welcome to Locker Room Tamil, தமிழ் சேனல் பாட்காஸ்ட் கிரிக்கெட் NBA F1 பற்றிலாம் பேச. ஸோ கண்டிப்பாக ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கிரிக்கெட் NBA ரிலேட்டட் டாபிக்ஸ் பற்றி பேசணும்னு நினைக்கிறாங்க, இதில் வரணும்னு நினைக்கிறாங்கன்னா தே ஆர் மோர் தென் வெல்கம். ஸோ இன்னைக்கு எபிசோடில் வந்து ஒரு வேர்ல்டு கப் ரிவ்யூ மாதிரி பண்ணலான்னு இருக்கோம். லைக் இந்தியாவோட வேர்ல்டு கப் ஸ்குவாட் and looking at their fixtures and potential matchups or how things will pan out and அவங்க ஸ்குவாட்லேருந்து என்ன பிளேயிங் லெவன் ஐடியலாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆர் ப்ராபப்ளி லைக் வாட் பிளேயிங் லெவன் தே வில் கோ அண்ட் வாட் பிளேயிங் லெவன் வி திங்க் வில் பி ஐடியல் அப்படின்ற மாதிரி பார்க்கலான் இருக்கோம். ஸோ நான் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலான் இருக்கோம். கூட விவேக் இருக்கான், அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும், சிஎஸ்கே ஃபேன் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி ஃபர்ஸ்ட் இந்தியா ஃபேன். ஸோ அதனால தான் இந்தியா ஸ்குவாட் பற்றி பேசலான் இருக்கோம். ஸோ யா, அதில் ஸ்டார்ட் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வேர்ல்டு கப் ஸ்குவாட் பற்றி பார்ப்போம், லைக் நம்மளோட என்டையர் ஸ்குவாட். ஸோ யா விவேக், ரன் டவுன் பண்ணுறியா ஸ்குவாட் பற்றி? எஸ், ஸோ ஸ்குவாடு அனௌன்ஸ் பண்ணதே வந்து ரொம்ப வியர்டான திங்காக இருந்தது. ஏன்னா வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி இங்கே பார்த்தேன்னா வந்து நிறைய என்னோட ஃபர்ஸ்ட் தாட் என்னன்னா வந்து நிறைய பேரை மிஸ் பண்ணாங்களோ அப்படின்னா, எஸ்பெஷலி ரிங்கு சிங். ஸோ ஆல்தோ வந்து எனக்கு ஸோ ஐ ரன் த்ரூ இட். ஸோ ஆஸ் ஐ பிலீவ் நான் வந்து என்ன ஸ்டார்டிங் லெவனாக எடுப்பாங்க அப்படின்னு நான் இமிடியேட்டாக எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓகே ரோஹித் சர்மா இஸ் லுக்கிங் ஃபார் ஆல் ஸ்பின் அவுட். ஸோ வந்து ஹீல் ஸ்டார்ட் வித் ஜெய்ஸ்வால், கோலி வித் த ஃபார்ம் இஸ் இன், அண்ட் யாதவ் அண்ட் பேண்ட், Pandya, Dubey, Jadeja, and obviously it's going to be toss up between Kuldeep or Chahal. ரெண்டு பேரும் போவாங்கன்னு எனக்கு தோணல, பிகாஸ் Jadeja is already there. So it's toss up between Kuldeep and Bumrah, Siraj is going to be 10 and 11. ஸோ இனிமேட்டு எனக்கு அந்த தாட் என்னன்னா வந்து எதுக்கு வந்து கில் போனாங்க ஃபர்ஸ்ட் அது தெரியல. ஏன்னா ஆல்ரெடி வந்து ஓப்பனர்ஸ்க்கான நிறைய கோலியே ஓப்பனராக வந்து ஒரு நல்ல ஃபைட் போயிட்டு இருக்குன்ற போது கில் வந்து ஒன் டே ப்ராஸ்பெக்டிவாக தான் பார்த்தாங்கன்னு நினச்சேன். பட் ஆனால் T20க்கும் போயிருக்காங்க. அண்ட் ரிங்கு சிங் வந்து எனக்கு எதுக்கு 15ல் போட்டாங்க, எனக்கு 11 அந்த சாரி ரிசர்வ்லேயே வச்சுருந்தாங்க, 15ல் வந்துருக்கணுமே அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப தாட் ப்ராசஸ். அவருக்கு சான்ஸ் கிடைக்கல ஐபிஎல். அந்த கிடைச்ச சான்ஸு எல்லாமே அடிச்சு கேபிட்டலைஸ் பண்ணியிருக்கோம். ஆல்தோ டூபே அண்ட் ரஜத் பத்திரர் மாதிரி அந்தளவுக்கு ஸ்ட்ரைக் பண்ணலாமே, வரதே 7-8ல் வரான் அந்த பையன். அவனை ஏன் கேபிட்டலைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலன்னு தெரில. அண்ட் இன்னும் இதுல இருந்து நிறைய பேர் மிஸ் ஆனது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதுன்னா, சந்தீப் சர்மா வெரி வெரி குட் பவுலர். அண்ட் சந்தீப் சர்மா, நடராஜன், இது வந்து ஒன்று அன்ஃபெமிலியர் ஒப்பீனியன். இது வந்து புவனேஸ்வர் குமார். யா, இது நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க தெரியும். பட் ஆனால் ஹீஸ் போலிங் லைக் ட்ரீம். ஏன்னா புவனேஸ்வர் குமார், ஏன்னா ஷமி இல்லாத ஒரு கேப் வந்து எனக்கு இன்னும் புவனேஸ்வர் குமார் ஃபில் பண்ணியிருப்பான் அப்படின்னு தோணுது. புவனேஸ்வர் குமார், பும்ரா ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸ்டு. இந்த பக்கம் வந்து அர்ஷ்தீப் சிங், சிராஜ் இவங்க எடுத்துட்டு இருப்பாங்கன்னு தோணுது. பட் ஆனால் நான் இவங்க 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸை நல்லா மிஸ் பண்ணிட்டாங்களோ, பண்ணிட்டு ஆல்ரெடி மேட்ச் வின்னர்ஸ் எடுத்துட்டு நாங்கள் நம்பி எடுத்துட்டு போறாங்களோ அப்படின்னு தான் தோணுது. நாட் பொட்டன்ஷியல் பீப்புள் ஹூ ஆர் டூயிங் இட் ரைட் நவ், அவங்கள செலக்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து ஓவரால் 60 to 70% satisfied. நாட் ஷுர். யா, ஸோ என் பர்ஸ்பெக்டிவ் நான் சொல்ல போனால் இந்த ஸ்குவாட் ஐ வுட் ப்ராபப்ளி ரேட் லைக் 6.5 or 7 out of 10 என்ன கேட்டால். ஏன்னா வந்துட்டு ஆன் பேப்பர் உனக்கு வந்துட்டு எல்லாருமே வந்து ரொம்ப என்ன சொல்ல டேஞ்சரஸ் ஆர் டிஸ்ட்ரக்டிவ் ஆன் பேப்பர் மாதிரி உனக்கு வந்து ஆன் பேப்பரில் இந்த ஸ்குவாட் வந்து பேட்டிங் வைஸ் தோணுனாலும் உனக்கு அந்த போலிங்கில் எனக்கு கேட்டால் எட்ஜ் கிடையாது ஹானஸ்ட்லி. பிகாஸ் இதுக்கு முன்னாடி நம்ம போன வேர்ல்டு கப் ஸ்குவாட்ஸ்லலாம் ஒன் ஆஃப் த திங்ஸ் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஓல்டு ஸ்குவாட்ஸில் அட்லீஸ்ட் ஆன் பேப்பர் நம்மளோட பேட்டிங் அண்ட் போலிங் கொஞ்சம் லீத்தலாக தெரிஞ்சு, அதோட அவுட்கம்ஸ் ப்ராப்ளமேட்டிக்காக வந்ததுனாலும் அட்லீஸ்ட் ஆன் பேப்பராக நம்மக்கிட்ட ஒரு நல்ல போலிங் இருக்கிறான்னு நம்ம பிராக் பண்ணிக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் இந்த போலிங்கில் என்னை பார்க்கும்போது அந்த பிராக் கூட என்னால் பண்ண முடியுமா அப்படின்றது எனக்கு தெரில. ஏன்னா வந்து பேட்டிங் ஆப்வியஸ்லி பவர் பேக் டாப் 5 தான். ஆன் பேப்பர் பவர் பேக் டாப் 5 இருந்தாலும் அவங்களே வந்து எக்கச்சக்க டோர்னமெண்ட்ஸில் ஃப்ளாப் ஆகிருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் ஆன் பேப்பராவது பேட்டிங் ஓகேடா லுக்ஸ் குட் ஆன் பேப்பர்னு சொல்லலாம். பட் போலிங்க்கு என்னால் அப்படி சொல்ல முடியல. ஏன்னா என்னதான் பேட்டிங் குட்னாலும் நான் வந்து இட்ஸ் அ ஃபர்ம் பிலீவர் ஆஃப் த ஃபேக்ட் தட் பேட்டிங் வில் வின் யூ கேம்ஸ், போலிங் வில் வின் யூ டோர்னமெண்ட்ஸ். ஸோ போலிங் உனக்கு டெஃபினட்டாக இருக்கணும் கண்டிப்பாக.
ஸோ அந்த பர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது இந்த போலிங்கில் அந்த எட்ஜ் இல்லையோ அப்படின்றது எனக்கு லைட்டாக ஃபீல் ஆகுது. ஏன்னா பும்ரா மட்டும்தான் ஃபீல்ஸ் லைக் அ லெஜிட் த்ரெட் ஃப்ரம் அன் ஆப்போனன்ஸ் பர்ஸ்பெக்டிவ். ஸோ பும்ராவோட 4 ஓவரை நான் ஓட்டிட்டேன்னா மீதி 16 ஓவரில் நான் கண்டிப்பாக அப்படி இப்படின்னு 150 to 160 அடிச்சிருவேன். ஸோ பும்ரா ஓவரில் நான் ஒரு 4 overs ரிஸ்கே எடுக்காமல் ஒரு 20 to 30 ரன் ஸ்கோர் பண்ணிட்டா ஐ பிளைண்ட்லி எண்ட் அப் கெட்டிங் 180. அந்த மீதி 16 ஓவர்ஸில் நான் இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணிட்டா எனக்கு 200 ஈஸியாக வந்துடும் தான் எல்லா போலர்ஸும் எல்லா பேட்டிங் டீமே யோசிக்கும் இந்த போலிங்கை பார்த்தா. ஸோ அந்த பர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு இது 6.5 or 7 தோணுது. அஸ் ஃபார் அஸ் பிளேயர்ஸ் தட் காட் மிஸ்ட் என்ன கேட்டால் ஆப்வியஸ்லி நீ சொன்ன மாதிரி ரிங்கு சிங் வந்து பிளேயிங் லெவன்லேயே ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக இருந்திருக்கணும் தான் என்னோட பர்ஸ்பெக்டிவ். ஏன்னா பிளேயிங் ஐ மீன் இனிஷியல் 15லேயே பிகாஸ் ஐ டோன்ட் சி த பாயிண்ட் ஆஃப் ஹேவிங் போத் ஜடேஜா அண்ட் அக்சர் பட்டேல். இட் ஷுட் ஆல்வேஸ் பி எய்தர் ஒன் தான். ஏன்னா worst case நீங்கள் ஜடேஜாக்கே போறீங்கன்னா கூட ஐ பி ஓகே வித் இட் பிகாஸ் பர்சனலி லாஸ்ட் 2-3 இயர்ஸாக அதர் தேன் 2019 வேர்ல்டு கப் ஒரு எஃபெக்டிவ் பர்ஃபார்மன்ஸ் ஐசிசி டோர்னமெண்ட்ஸில் ஆஸ் அன் ஆல்ரவுண்டர் ஜடேஜா கிட்ட இல்லைன்னா கூட பிகாஸ் ஆஃப் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அவனை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க ஓவர் அக்சர் பட்டேல்னா ஐ பி ஃபைன் வித். பட் ரெண்டு பேருமே எடுத்தது வந்து ஒரு ரொம்ப ரிடண்டன்ட் மாதிரி இருக்குது. ரெண்டு பேரும் சேமாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. See, this is one thing which I felt was kind of wrong in 2023 50 over World Cup also. நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா தெரியல. The problem was நம்பர் 3ல கோலி, 4ல ஐயர், 5ல கேஎல் ராகுல்னு 3 பேருமே ஆல்மோஸ்ட் சிமிலர் ஸ்டைல் ஆஃப் ஸ்கில் செட். See, although Kohli is obviously the better batsman of the 3நாலும் 3 பேருமே டீமை ஆங்கர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆக்சிலரேட் பண்ணுற டைப் பிளேயர்ஸ். ஸோ மோர் பிளேயர்ஸ் ஆஃப் த சேம் செட் ஆஃப் ஸ்கில் செட் நம்மளுக்கு 2023 வேர்ல்டு கப்பில் இருந்துச்சோன்னு எனக்கு ஒரு ஃபீல் பேக் ஆஃப் த மைண்ட். ஸோ அதே தப்பை வந்து நம்ம அக்சர் பட்டேல் அண்ட் ஜடேஜாக்கு ஆல்ரவுண்டர்ஸ் பர்ஸ்பெக்டிவ்ல பண்ணுறோமோ அப்படின்னு தோணுச்சு. ஸோ அவங்க 2 பேருக்கு பதிலாக கண்டிப்பாக ரிங்கு சிங் ஷுட் ஹவ் பீன் தி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஃபார் 15னு தோணுச்சு. அண்ட் ஒன் மோர் bowlingல வாட் ஐ வுட் ஃபீல் வாஸ் Arshdeep Singh and Siraj are good, பட் நீ சொன்ன மாதிரி சந்தீப் சர்மா ஆர் முகேஷ் குமார் இஸ் வாட் ஐ ஃபீல். ஏன்னா முகேஷ் குமார் எதனால் நான் சொல்கிறேன் அப்படின்னா ரீசெண்டாக நிறையா ODIs அண்ட் T20 சீரீஸில் ஹி ஹஸ் பிளேட் ஃபார் இந்தியா. ஸோ ஹேவிங் பிளேட் ஃபார் இந்தியா ஹீ நோஸ் தட் வாட் இட் டேக்ஸ் டு பிளே ஃபார் இந்தியான்றதுனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் குட் ஹவ் பீன் யூஸ்ட் வைல் வி ஆர் கோயிங் ஃபார் வேர்ல்டு கப்போ அப்படின்னு தோணுது. பிகாஸ் ஹி ஹஸ் நாட் பிளேட் வேர்ல்டு கப், தட்ஸ் அ பிக் ஃபேக்டர். See, that is the reason which I feel Arshdeep Singh gets the nod, because 2023-22 T20 World Cup Arshdeep Singh has played. So அதனால I think he gets the nod, and also he's a left arm bowler, so உனக்கு அந்த வேரியேஷன் இருக்கும், ரைட் அண்ட் லெஃப்ட் காம்பினேஷன். So one thing which I feel was it could have been Mukesh Kumar, but then again முகேஷ் குமாரை எடுத்தாலுமே பிளேயிங் லெவனில் இவங்க எப்படி எடுப்பாங்களா இல்லை எப்படி ஃபிட்டின் பண்ணுவாங்கன்னு தெரியாதுன்றதுனால I personally am not that hopeful with this bowling lineup. But again, டோர்னமெண்ட் எப்படி பேன் அவுட் ஆகுது, டோர்னமெண்ட் ப்ராக்ரஸ் ஆக ஆக இண்டிவிஜுவல் பிளேயர்ஸோட ஃபார்ம் எப்படி போகுது அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா நம்ம ஐபிஎல்ல பார்க்குற மாதிரியே வென் சம்மன் கம்ஸ் இன் டு டோர்னமெண்ட் பெரிய ஹோப்னு இருக்காது அவங்களுக்கு. பட் ஆஸ் த டோர்னமெண்ட் கோஸ் ஆன், ஆஸ் தே கண்டினியூ டு பர்ஃபார்ம், அவங்களோட கான்ஃபிடன்ஸும் பில்ட் ஆக ஒரு நார்மல் பவுலரே ஒரு ஆட்டோமேட்டிக்லி லுக் லைக் லீத்தல். லைக் ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா லாஸ்ட் இயர் ஆகாஷ் மத்வால், பும்ரா இல்லை, nobody actually cared about the bowling unit, so nobody literally took notice about a bowler like Akash Madhwal. So அந்த pressure இல்லாதனால ஒரு first 5-6 games he built confidence, and after a point of time he actually became that important bowler. So அந்த மாதிரி யாராவது ஒரு important bowler might end up coming out of the tournament other than Bumrah அப்படின்றது ஒரு expectation. But yeah, tournament move பண்ணாதான் பார்க்கணும். So any other thoughts about squad? அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீ சொன்னது கரெக்ட் தான். அன்ரிலவெண்ட் காம்பினேஷன் அண்ட் அந்த ரிசர்வ்ஸில் இருக்கவங்க எதுக்கு ரிசர்வ்ல இருக்காங்கன்னே தெரியல. ஸோ மேட்ச் ஆவேஷ் கான் தெரியல எனக்கு ஏன் எடுத்தாங்கன்னு தெரியல. அண்ட் கலீல் அஹமத் ஓகே லைக் ரிப்ளேஸ்மெண்ட் ஃபார் ஹர்ஷீப் சிங், பட் ஆனால் ஸ்டில் இன்னும் சுப்மன் கில் ஆல்ரெடி ரொம்ப போட்டி இருக்கு, மேலே இருக்கு டாப் 3 பிளேஸ்க்கு. ருத்துராஜ் கெய்க்வாடும் பெர்ஃபார்ம் பண்ணுறான், எடுக்கலான்றாங்க, பட் எதுக்கு தேவையில்லை ரிசர்வ்ஸ். ஐ திங்க் த ரிசர்வ்ஸ் குட் பி சந்தீப் சர்மா, Bhuvaneshwar Kumar, and like Ruturaj Gaikwad maybe, and 2 other bowlers who actually deserve. Natarajan especially death like for like போட்டுருக்கலாம், பட் மேபி 15ல போயிருக்க முடியாது. பட் ஆனால் ரிசர்வ்ஸ்ல போனவங்க they have done very much good for India in BGT series especially. பட் அந்த இதை மிஸ் பண்ணாங்கன்னு தோணுது. பட் பட் போய் அவங்க மேட்சஸ் பார்க்கலாம், என்ன இது 11 எடுப்பாங்க அப்படின்னு கெஸ் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக. ஸோ ஸ்குவாட் பற்றி ஆக்சுவலி ஆன் அ செப்பரேட் நோட் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் அண்டு நாட் தட் மச் கான்ஃபிடன்ஸ் இருந்தாலும் ப்ராப்ளி லைக் டோர்னமெண்ட் போகிறதுக்கு வெயிட் பண்ணி லைக் எப்படி திங்ஸ்
பேன் அவுட் ஆகுதுன்னு பார்த்துட்டு தான் நம்மளால சொல்ல முடியும். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் ப்ராப்ளி லைக் என்னை பொறுத்தவரையும் 6.5 or 7. பட் do you have any specific number out of 10 for this squad? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 17 சொன்னேன், பட் இட்ஸ் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் லைக் 7. அதுக்கு Okay. மேல வந்து என்னால கொடுக்க முடியல பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் எனி மச் ஹோப் ஆன் தி டீம். ஸோ யா பார்ப்போம். ஸ்குவாட் பற்றி வில் கண்டினியூ டு அனலைஸ் டவுன் த லைன். பட் ஃபிக்சர்ஸ் பார்த்தா ஸோ ஆப்வியஸ்லி என்ன கேட்டால் எக்ஸ்ட்ரீம்லி வீக் ஃபிக்சர் ஃபார் அஸ் கோயிங் இன் டு சூப்பர் 8. ஸோ நம்மளோட டீம்ஸ் பார்த்தா அயர்லாண்ட், பாகிஸ்தான், USA அண்ட் கனடா. ஸோ ஆப்வியஸ்லி யாருக்கு இருந்தாலும் தெரியும் இதில் நம்மளோட ரியல் காம்படிஷன் வந்து பாகிஸ்தான் மட்டும்தான். ஸோ மற்ற 3 கேமில் பார்த்தோன்னா உனக்கு காம்படிஷனே கிடையாது. ஐ மீன் டு பி ஆனஸ்ட் பாகிஸ்தான் ஆர் த நம்பர் 1 T20 சைட். ஸோ அந்த பர்ஸ்பெக்டிவ்ல இன்னைக்கு மேட்ச் பாத்தியா பாகிஸ்தான் vs அயர்லாந்து? ஐ மீன் அயர்லாந்து கிட்டே தோத்தாங்க, தட்ஸ் ட்ரூ. பட் தென் அகைன் டோர்னமெண்ட்லன்னு வரும்போது இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் என்வாயன்மெண்ட் ஆல் டுகெதர். ஸோ ஆப்வியஸ்லி வென் அ டோர்னமெண்ட் கம்ஸ் ஆப்வியஸ்லி எனிபடி வில் பிக் பாகிஸ்தான் ஆர் அயர்லாந்து தான். ஸோ தட் இஸ் அ நோ பிரெய்னர். ஸோ அந்த பர்ஸ்பெக்டிவ்ல ஐ வில் சே பாகிஸ்தான் ஆர் த ஆக்சுவல் டஃப் fight for us in this group. But other than that Ireland game will be a very interesting game for us. ஏன்னா வந்து Ireland have a very good T20 squad. So அவங்க வந்து they have been playing ICC tournaments for a while, so they do have the experience. So Ireland game வந்து that is something I personally feel we should not sleep on. So அந்த கேம் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு ஃபீல் ஆகுது. பட் USA கனடா I think might be straight walk in the park அப்படின்னு தோணுது. Your thoughts? இது இந்த ஃபிக்சர்லயே எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருக்கு. ஏன் இந்த மாதிரி பண்ணாங்கன்னு. ஃபர்ஸ்ட் ஃபிக்சர்ஸ் டீம் எந்த டீம், ரெண்டாவது டைமிங் எனக்கு சத்தியமா தெரியல. நான் இந்தியால இருந்து பேசுறதுனால டைமிங் பி டெரிபிள் டைமிங் டு ஸ்டார்ட் இன் யூஎஸ் மார்னிங் 9:30. that caters to Indian audience alone. அது வந்து இட்ஸ் ஒன் சைடட் எஃபெக்ட். அது பிடிக்கல. ரெண்டாவது ஃபிக்சர் பண்ணவங்க வந்து இட்ஸ் மோர் லைக் இந்தியன் இங்கிலாண்டா பண்ண மாதிரி இருக்கு. பிகாஸ் நீ எல்லாரையுமே அவாய்ட் பண்ணிடுறீங்க சூப்பர் 8ல. தென் யூஆர் புட்டிங் எவ்ரி ஒன் இன்டு குவார்டர் ஃபைனல்ல போயிட்டு அங்க போயிட்டு சூப்பர் 8s அங்க வந்து யூ ஹேவ் டு ஃபேஸ் டஃப் ஆப்போனன்ட்ஸ் அண்ட் அகைன் சூப்பர் 4க்கு போயிட்டு அண்ட் இப்படி பண்றதுனால இந்த சூப்பர் 16ல இருக்க இந்த டீம்ஸ்க்கு வந்து தே ஆர் ஃபேசிங் அ ஹார்ட் டைம். ஏன்னா இந்தியா மாதிரி ஒரு டீம் வந்து இவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. rather than that வேற மாதிரி பண்ணியிருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. ஸோ இது வந்து 20 டீம்ஸ் இந்த வாட்டி பண்றாங்க ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் மோர் டீம்ஸ் ஆர் கெட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிரிக்கெட் விளையாடுறதுக்கு, வேர்ல்ட் கப் விளையாடுறதுக்கு. அண்ட் நியூ ஃபேஸஸ் வந்து நமீபியா, பாப்பா நியூகினியா அண்ட் ஐ திங்க் இன்னொரு டீம் பார்த்தேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஐ திங்க் ஆப்பிரிக்கன் நேஷன்ல நமீபியா ஃபர்ஸ்ட் டைம் ரெப்ரசென்ட் பண்றாங்க. தட் இஸ் சம்திங். அண்ட் if you have so Oman, பாப்பா நியூகினியா, நமீபியா, Oman, Uganda. Oh god. See, அவங்கள என்ன ஒரு ப்ரௌடான மூமெண்ட். அதெல்லாம் அவங்கள மாதிரி டீம் இவங்களுக்குள்ள அயர்லாந்து மாதிரி ஒரு டீமோட மோத விட்டு ஓகே நீங்க ஃபர்ஸ்ட் இவங்களோட மோதிட்டு வாங்க, டைரக்டா கொண்டு போயிட்டு டாப் 2ல இருக்க டீமோட மோத விட்டா அவங்களுக்கு எல்லாமே ஒரு டிமாரலைசிங் ஆகும்ல. அவங்க இது வரைக்கும் வந்து கஷ்டப்பட்டு வந்தது. கண்டிப்பா அதுதான் எனக்கு டிசப்பாயிண்டிங்கா இருக்கு. அது பிளஸ் டைமிங் அண்ட் கம்ப்ளீட்லி நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் தி ஃபிக்சர்ஸ். சுத்தமா நோ இன்ட்ரெஸ்ட் அட் ஆல். சூப்பர் 8s தான் டைரக்டா போய் நான் பார்க்கலாம்னு இருக்கேன். See, timings from my perspective, currently நான் யூஎஸ்ல இருக்கனால ஆக்சுவலி இட் வில் ஒர்க் ஃபைன் ஃபார் மீன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. பட் த ப்ராப்ளம் இஸ் டு பி ஆனஸ்ட் நம்ம அவ்வளோவா அதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண முடியாதோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஆப்வியஸ்லி நம்ம என்ன தான் டைமிங்ஸ் வந்து செட் ஆகலை இந்த லோக்கல் கண்டிஷன்ஸ் பற்றி அப்படின்னு சொன்னாலும் திஸ் இஸ் லைக் ஒன் ஆஃப் த டைமிங்ஸ் விச் வில் சூட் ஃபார் பீப்புள் ஹூ வாட்ச் கிரிக்கெட் ஃப்ரம் இந்தியா. ஏன்னா ஆப்வியஸ்லி அவங்க தான் bigger population and audience ன்றதுனால. So timing is something which I won't personally comment on with respect to fixtures, but it could be a huge factor with respect to pitches. ஏன்னா வந்து ஏர்லி மார்னிங் ஆடுறாங்க அப்படின்றதுனால வந்து பிச் வந்து could be a huge factor. ஏன்னா வந்து it could be fresh. ஸோ அதனால் வந்து there could be cases where toss does not matter at all. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி நம்ம 220 ஸ்கோர் பண்ணிடலாம், பிச் செகண்ட் ஹாஃப்ல ஸ்லோ ஆகும் நீ ஃபீல் கூட பண்ண முடியாது. ஏன்னா செகண்ட் ஹாஃப் would be in peak heat. I mean, assuming it's going to be summer during that time. So, அந்த மாதிரி பார்க்கும்போது உனக்கு வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து டீம் would still feel like they have a chance at chasing. ஸோ டாஸ் வந்து ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்காதோ அப்படின்னு தான் தோணுது. ஸோ அதர் தேன் தட் ஃபிக்சர்ஸோட டைமிங் பற்றி நான் பெருசாக ஐ வுட் நாட் கமெண்ட். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து 2022 ஆஸ்திரேலியாவில் வந்து வேர்ல்டு கப் நடந்த போது
it was probably like afternoon for India and midnight for people here in US. So it is always going to be that case. So no matter where you play, and the time zone oda perspective da வைக்க போறாங்க. And 99.9% of the time they will try to make sure that Asian countries ஓட டைம் ஜோனுக்கள் செட் ஆகுதுன்ற மாதிரி. ஏன்னா எவ்வளோதான் நம்ம வந்து மற்ற கண்ட்ரிஸோட டைம் ஜோனும் ஃபிட் பண்ணணும்னு பார்த்தாலும் இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் டெஃபினெட்லி ஆர் த 3 பிக்கஸ்ட் கண்ட்ரிஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆடியன்ஸ். ஸோ அவங்கள தான் ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக வைப்பாங்க. ஸோ ஸ்கெட்யூல் நான் பெருசாக டைமிங்ஸ் ஐ பர்சனலி வுட் நாட் ஹாவ் எனி கம்ப்ளைண்ட்ஸ் ஆன். பட் தி ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்குவாட் நீ சொன்ன மாதிரி வேணால் ஐ வில் டெஃபினெட்லி அக்ரி ஃபர்ஸ்ட் ஃபியூ மேட்சஸ். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது when you look at a team like USA, their matches obviously are against India and Pakistan and Ireland. So நீ சொன்ன மாதிரி ப்ராபப்ளி அவங்கள வந்து லெஸர் எக்ஸ்போஸ்டு கண்ட்ரீஸ் லைக் ஒமான் ஆர் உகாண்டாவோட ஆடிந்தா ஐ பர்சனலி ஃபீல் லைக் போத் டீம்ஸ் வுட் ஃபீல் லைக் தே ஹேவ் அ சான்ஸ். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்ஏ அண்ட் உகாண்டா ஆர் யூஎஸ்ஏ அண்ட் ஒமான் ஒரு கேம் ஆடுறாங்க அப்படின்னா ரெண்டு பேருக்குமே வந்து வி ஹேவ் 50-50 சான்ஸ்னு ஃபீல் ஆகும் அட்லீஸ்ட் கம்மிங் இன் டு த கேம். அது கேம் எப்படி போகுதுன்னு நமக்கு தெரியாது. பட் இப்போ when they play a team like பாகிஸ்தான், யூஎஸ்ஏ உள்ளே வரும்போதே தே ஹாவ் லைக் மென்டல் எட்ஜ் ஓவர் யூஎஸ்ஏ பாகிஸ்தான்லாம் பிகாஸ் தே ஆர் த பெட்டர் சைடுன்றதுனால. ஸோ மென்டல் கேம்ஸ் டெஃபினெட்லி இஸ் a ஹியூஜ் ஃபேக்டர் பிக் டோர்னமெண்ட்ஸ்லாம். ஸோ அந்த பர்ஸ்பெக்டிவில் இவங்க வந்துட்டு அந்த என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டருக்காக கொஞ்சம் மொக்க டீம் எல்லாம் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் போட்டு நல்லா ஃபயர் ஒர்க்ஸ் அண்ட் பிக் ஸ்கோர்ஸ்க்காக பண்ணியிருக்காங்களோன்னு தான் எனக்கு தோணுது. பட் அதர் தேன் தட் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் I personally feel should be a cakewalk for India and Pakistan. So unless and until upset comes out of nowhere, India and Pakistan should be the top 2 teams to qualify from this particular group. So ஸ்பெசிஃபிக்காக இந்தியா பற்றி மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுனால இன்றைக்கி வந்துட்டு நம்ம இந்தியா பற்றி மட்டும் பார்ப்போம். பட் ப்ராபப்ளி லேட்டர் எபிசோடில் வந்து லேட்டர் வீடியோவில் we will probably run down through groups separately and அதுலேருந்து ஈச் குரூப்லேருந்து who do we think would be the top 2 heading into Super 8ன்ற மாதிரி பண்ணலாம். பட் இந்த ஸ்பெசிஃபிக் வீடியோவில் நம்ம இந்தியா பற்றி மட்டும் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கலாம். ஸோ அதர் தேன் தட் எனி தாட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பிஃபோர் Super 8? ஏதாவது அப்செட் எதிர்பார்க்குறியா? அப்செட் கைண்ட் ஆஃப் லைக் இந்த இதுலேருந்து ஒரு போனஸ் சர்ப்ரைஸ் ஐ எம் எக்ஸ்பெக்டிங்னா இந்தியா ஃபர்ஸ்ட் டீமாக போகும், அயர்லாண்ட் வில் பி த செகண்ட் டீம். ஐ எம் பிகாஸ் வந்து அவங்களுக்கு தே ஹாவ் மேட்சஸ் அகேன்ஸ்ட் இந்தியா, பாகிஸ்தான், யூஎஸ்ஏ அண்ட் கனடா. கிளியர்லி தே பீட் அப் யூஎஸ்ஏ அண்ட் கனடா. தேர் நாட் ஜோக்கர். தே பீட் இங்கிலாந்து வந்து நிறைய வாட்டி பீட் பண்ணியிருக்காங்க, ஸ்காட்லாண்டை பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ பாகிஸ்தானை மட்டும் தே வந்து அவங்களால பீட் பண்ண முடிஞ்சுன்னா கிளியர் கான்டெண்டர்ஸ் இந்தியா அண்ட் அயர்லாந்து தான் இங்கேருந்து வெளியே வர சான்ஸ் இருக்கு. நல்லா இருக்கும். And I have no hate against Pakistan. Well, what makes you think that India will also beat Ireland? அதுவுமே சான்ஸ் இருக்கு. ஓகே, பட் இந்தியாவுமே பீட் பண்ணலாம், மற்ற 3 பேரும் பீட் பண்ண சான்ஸ் இருக்குல்ல. ஸோ 3 வின்ஸ் எடுத்தாலே வந்து நீ போயிடலாம்ல. அது இல்லாம ஃப்ரெஷ்ஷா இருக்காங்க அயர்லாந்து, இப்போதான் பாகிஸ்தானை பீட் பண்ணிருக்காங்க. ஸோ நோ ஹார்ம் டு பாகிஸ்தான், பட் இஃப் தே குட் டூ இட் 2 days 3 days பேக்னா ஒய் கான்ட் தே டூ இட் 10 days லேட்டர்? அதனாலதான் வந்து இதெல்லாம் சர்ப்ரைஸ் போனஸா இங்கிருந்து வர சான்ஸ் இருக்கு. அண்ட் வந்து இந்த ஃபிக்சர்ஸ் மேட்டர்ல இருந்து பேசுனது வந்து எனக்கு வந்து இப்போ நீ போய் நமீபியா இல்ல வந்து பாப்பா நியூ கினியா மாதிரி டீம்லாம் செலக்ட் பண்ணனா அவங்களுக்கு இருக்கிற ஃபிக்சர்ஸ்லாம் பார்த்தா இங்கிலாந்து இருப்போம், ஆஸ்திரேலியா அதெல்லாம் பார்த்தாலே பார்க்கறதுக்கே வந்து அவங்க வந்து அவ்வளோ ஹார்டா ஒர்க் பண்ணி வந்திருக்காங்க. நமீபியா ஆஸ்திரேலியா, நமீபியா இங்கிலாந்து கண்ணீர் வரும் அவங்களுக்கு கண்ணில். இந்தியாவே முடியாது, சான்ஸே கிடையாது இந்த 2 பேரோட ஆடுறதுக்கு. அது ஆடுறதுக்கு அவங்க வந்து ஒரு கான்டினென்ட்டுக்கும் இந்த வாட்டி நீங்க தெரிஞ்சிருந்தா தெரியும், ஒரு கான்டினென்ட் வேர்ல்ட் கப் குவாலிஃபைஸ் பண்ணி ஒரு கான்டினென்ட்ல இருந்து ஒரு நேஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஆப்பிரிக்கால இருந்து 2 கான்டினென்ட் 2 பேர் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நமீபியா அப்புறம் வந்து உகாண்டா 2 பேரும் வந்து சூப்பரா ஆடி வந்திருக்காங்க. அது ஃபைனல்ஸ் மட்டும் நான் இதுல பார்த்தேன், ஹைலைட்ஸ் நல்லா ஆடினாங்க. அவங்கள மாதிரி கண்ட்ரியை கொண்டு வந்து யூஎஸ்ஏ கனடாவோட ஆடுங்க அப்படி சொல்லி மிக்ஸ் பண்ணி இவங்க 2 யாரோ ஒருத்தர் சூப்பர் 8 கொண்டு வரணும். இவங்க எல்லாருமே சூப்பர் 8ல அடிச்சு வெளியே தள்ளிட்டா சூப்பர் 8க்கு திரும்ப அதே 8 டீம் தான் போவாங்க. பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா மட்டும் கஷ்டப்படுவாங்க கடைசியில, அவ்வளவுதான். ஸோ பேசிக்கலி ஒரு என்ன சொல்ல, சும்மா ஒரு கண் தொடப்புக்காக ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வைக்கிற மாதிரி வச்சுட்டு செகண்ட் ரவுண்ட்ல ஆஸ் யூஷுவல் தி எக்ஸ்பெக்டட் பீப்புளே வழக்கம் போல வர மாதிரி வருவாங்க. ஸோ எக்ஸாக்ட்லி. அண்ட் ஐ வுட் கிளியர்லி அது அப்செட் நான் மீன் பண்ண சொல்லவே கூடாதுன்னு நினைக்கிறேன். தட் இஸ் த மிஸ்ஸிங் பாசிபிலிட்டி. அது விடுறான் ஒருத்தன், அடிச்சு ஜெயிக்கூடிய ஒருத்தன் விடுறான், அப்செட்னு சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி யாராவது நியூ டீம் வந்தா நல்லா இருக்கும் சூப்பர் 8க்கு. மேபி வெஸ்ட் இண்டீஸ்க்கு போய் ஆடலாம், ஏன்னா சூப்பர் 8 அந்த செமிஃபைனல்ல வெஸ்ட் இண்டீஸ் நடக்குது. ஸோ பார்ப்போம். இட்ஸ் கிளியர்லி பிக்சர்ஸுமே வந்து எனக்கு
சுத்தமா இந்த வேர்ல்ட் கப்பே many things is not been in line for me. That's true. பார்ப்போம். ஸோ கம்மிங் டு இந்தியா அண்ட் இந்தியாவோட கேம்ஸ் ஸ்குவாட் பற்றி பார்த்தோம். ஸோ கோயிங் பேக் டு தட் ஸ்குவாட், ஸோ கன்சிடரிங் திஸ் இன் மைண்ட், இப்போ வந்துட்டு வில் ப்ராபப்ளி லுக் அட் வாட் could be the ideal playing 11 or what would be the playing 11 we feel India would play, and what playing 11 we feel should be ideal அப்படின்ற மாதிரி வேணால் வில் ப்ராப்ளி கோ அண்ட் டேக் அ லுக். ஸோ அதில் பார்த்தா இப்போது ஜஸ்ட் 1 செகண்ட். யா, ஸோ இதில் பார்த்தா இப்போது டு பி ஆனஸ்ட் என்னோட பிளேயிங் 11 சொல்கிறதுக்கு முன்னாடி ஒன் ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. மேத்யூ வைடன் ரீசெண்டாக வந்து ஒரு ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கமெண்ட்ரியில் வந்து ஹீ சஜஸ்டட் தட் ரோஹித் சர்மா குட் பிளே அட் நம்பர் 4ன்ற மாதிரி. ஏன்னா வந்துட்டு பிகாஸ் ஆஃப் ஹிஸ் கரண்ட் ஃபார்ம் இன் ஐபிஎல், கோலி பிகாஸ் ஹி ஹாஸ் டன் வெரி வெல் ஆஸ் அன் ஓப்பனர் இன் த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ், எல்லாருமே சஜஸ்ட் பண்ணுற விஷயம். அண்ட் மேத்யூ வைடன் சொன்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஜெய்ஸ்வால் கேன் ஓப்பன் வித் கோலி, 3ல ஸ்கை, 4ல ரோஹித் சர்மான்ற மாதிரி. ஏன்னா வாட் திஸ் வில் டூ இஸ், ஒன், இட் வில் கிவ் கோலி தட் ஃப்ரீடம் டு கோ ஆல் கன்ஸ் பிளேசிங் ஆஸ் அன் ஓப்பனர். அண்ட் நம்பர் 4ல ரோஹித் சர்மா வர்றதுனால ஹீ கேன் டூ தட் ஆங்கர் ஸ்லாஷ் ஃபினிஷர் ரோல் மாதிரி. பிகாஸ் லெட்ஸ் பி ஆனஸ்ட், தட்ஸ் ஹவ் ஹி ஸ்டார்டட் ஹிஸ் கரியர் ஃப்ரம் டெக்கன் சார்ஜர்ஸ். மிடில் ஆர்டரில் ஆடி தான் ஹீ வெண்ட் இன் டு தட் ரோல். 2023 வேர்ல்டு கப் அண்ட் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக இன் டர்ம்ஸ் ஆஃப் இந்தியா he's been doing that very good job of setting up the game as an opener. நாலும் இது ஒரு டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ் மேத்யூ வைடன் brought it up. I think ஒரு பக்கம் இதை பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவாக இருக்குன்னாலும் ஐ ஃபீல் லைக் திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் அன் ஓவர் ரியாக்ஷன் டு இஸ் பேட் ஃபார்ம் இன் ஐபிஎல்ஓ அப்படின்னு தோணுது. ஏன்னா ஐபிஎல்லை மட்டும் நம்ம பர்ஸ்பெக்டிவாக எடுத்துகிட்டு போனால் ரோஹித் சர்மா ஹஸ் பீன் அ டெரிபிள் பேட்ஸ்மேன் இந்த லாஸ்ட் 6-7 இயர்ஸ். பட் அதை நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு 2 months அந்த ஃபேஸை கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிட்டா அப்படியே ஹீஸ் other way around 360 as a player for India. So I think Matthew Hayden's point was interesting, but I feel like it's kind of an overreaction to his current form in IPL on thonudhu. Exactly. But ஏன்னா நான் சொல்லணும்னு நினைச்ச கூட நம்பர் 4ல கூட ரீசன்ட் பாஸ்ட்ல எம்ஐக்கு ஆடினாலுமே சில இது அந்த அளவுக்கு கான்ட்ரிபியூஷன் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. பிகாஸ் அண்ட் வந்து மோர் ஓவர் போன வருஷம் கூட ஐபிஎல் ஒன்றும் அடிக்கல. பட் ஆனால் வி ஆல் நோ அவர் வந்து அக்டோபரில் என்ன வேர்ல்ட் கப் என்ன பண்ணாருன்னு தெரியும். ஸோ நோபடி இஸ் கோயிங் டு ஃபோர்கெட் அபவுட் தட். ஸோ அந்த ப்ளூ சட்டை போட்டால் நடக்கும், ஓப்பனிங் ஆடினா நடக்கும் அப்படின்னா ஒன்லி திங் வி ஹேவ் டு டூ இஸ் ட்ரஸ்ட் பிகின் த டீம். அது பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சா இறங்கணும். ரெஸ்ட் ஆல் டு கேப்டன். யா, ஸோ அதர் தேன் தட் ஐடியல் பிளேயிங் 11 என்னை பொறுத்தவரையும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால் ஆப்வியஸ்லி ஓப்பனிங் காம்பினேஷன். 3ல வந்து ஆப்வியஸ்லி கோலி, 4ல ஸ்கை, 5ல பண்ட் வர்சஸ் சாம்சன். ஆப்வியஸ்லி எனக்கு தெரிஞ்சு தேர் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வுட் பி ரிஷப் பண்ட், பட் பிகாஸ் ஹீ ஆப்வியஸ்லி ஹேஸ் பெட்டர் ரேப்போ வித் கோலி அண்ட் ரோஹித் சர்மான்னு எனக்கு ஃபீல் ஆகுது. பிகாஸ் எவ்வளோ தான் நம்ம வந்து பர்ஃபார்மன்ஸ் பேசிஸில் பிளேயிங் 11 எடுக்கணும்னாலும் இட்ஸ் இந்தியா. ஸோ ஆப்வியஸ்லி இவங்க வந்து ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி தான் எடுப்பாங்க பிளேயிங் 11. தட்ஸ் ஹவ் வி நோ ஹவு திஸ் டீம் ஹஸ் பீன். ஸோ 5ல பண்ட்டு, 6ல வந்து ஆப்வியஸ்லி ஹர்திக் பாண்டியா, 7ல வந்து ஜடேஜா ஆர் அக்ஷர் பட்டேல், ஈதர் ஒன், யார் வேணால் எடுக்கலாம் என்ன கேட்டால். 8ல வந்து குல்தீப், 9ல வந்து ப்ராபப்ளி 9 வி கேன் லீவ் இட் ஃபார் த டைம் பீங். 10ல வந்து ஹர்ஷ்தீப் சிங், 11ல பும்ரா. ஸோ இந்த 9 லீவ் பண்ண இந்த இந்த ஸ்லாட்டில் வந்து ஐ திங்க் தே கேன் கோ ஃபார் அ ஃபாஸ்ட் bowler ஆர் ஸ்பின்னர் டிபெண்டிங் அப்பான் த பிச். ஸ்பின்னர்னா ஆப்வியஸ்லி சஹல் ஆர் குல்தீப், whoever is left out. ஃபாஸ்ட் பவுலருங்கிற பர்ஸ்பெக்டிவ்ல யூ கேன் பிரிங் இன் ஹர்ஷ்தீப் ஆர் சிராஜ், whoever is missing out. அது டிபெண்ட்ஸ் ஆன் த பிச்சோன்னு தோணுது. இந்த பிளேயிங் 11 வை ஐ எம் பர்சனலி சஜஸ்டிங் இஸ் பிகாஸ் இட் கிவ்ஸ் மோர் டெப்த் ஃபார் bowling. ஏன்னா நம்ம முதல்ல பேசின மாதிரி bowling தான் கொஞ்சம் வீக் இருக்குது அப்படின்றதுனால bowling மோர் ஸ்டெபிலிட்டி கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னோட ப்ரையாரிட்டி. ஏன்னா டாப் 6ல் யாராவது ஒருத்தர் டீசெண்டாக காட்டிட்டாலே நம்ம கண்டிப்பாக 160 170 தாண்டிடுவோம். அண்ட் டாப் 6ல் எல்லாருமே ஃபெயில் ஆகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேஸ் வருது அப்படின்னா யூ டோன்ட் ஈவன் டிசர்வ் டு பிளே. அதை நீ வெளியே வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேயிங் 11 வச்சுக்கிட்டு நீ டாப் 6ல் யாராவது 1 or 2 பீப்புளுக்கு அன்றைக்கி லைட்டாக மாட்டிடுச்சுனாலே கண்டிப்பாக நீ 160 to 180 கிராஸ் பண்ணிடுவேன். பட் வாட் மேட்டர்ஸ் இஸ் யுவர் bowling ஃபிட் enough டு ஸ்டாப் தி ஆப்போசிஷன் ஃப்ரம் ஸ்கோரிங் that 180. ஸோ அதனால் என்னை பொறுத்தவரையும் அந்த
bowling-க்கு strengthen பண்ணி நான் இந்த playing 11 சொல்லுவேன். What would be your playing 11? என்னோடது வந்து வழக்கம் போல 2 இருக்கும். ஒண்ணு வந்து what I will recommend, what I am seeing, and what they will do. நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா, I think ரோஹித் சர்மா and கோலி will open. And one down will be obviously Sky. And number 4 will be Dubey. Number 5 will be Pant. Number 6 will be Hardik Pandya. Number 7 Jaddu. Number 8 will be Chahal. And number 9, I think they will go for another spin. And Rohit Sharma told that West Indies start slow. So number 9 will be spin. That will be 2 spinners. Actually 3 spinners including Jadeja. And I think Ashdeep and Bumrah will play because of left and right. And Hardik will act as a third seamer. So 3 seamer, 4 spinner. So இது வந்து நான் எதிர்பார்க்குற டீம். And Dubey maybe practice பண்ணா he can come as a fourth seam bowler. Middle overs rotate பண்றதுக்கு. கண்டிப்பா. So 2 dimension கொடுக்கறனால தான் Dubey நான் சொன்னேன். But இந்த டீம் இவங்க எடுத்து போக மாட்டாங்க கண்டிப்பா. இவங்க போற டீம் வந்து obviously நீ சொன்ன டீம் மாதிரி தான் இருக்கும். இதுலயே மாடிஃபிகேஷன் இருக்கும். ரோஹித் சர்மா will start with Jaiswal out of nowhere. And Kohli will be one down and Sky will be there. And after that Pant and ஏன்னா சாம்சங் இந்த ரெண்டு டீம்லயுமே வந்து எனக்கு வந்து முன்னாடி வரல. somewhere ஒன்னு ரொம்ப தப்பு இந்த மாதிரி பண்றது. So Pant and rest of us are same. டாப் ஆர்டர்ல வந்து Dubey ஆட மாட்டாங்க தெரிஞ்சு. அவங்க டீம்ல Dubey will not play. And maybe injury or anything changesனா தான் Dubey உள்ள வர சான்ஸ். இல்லனா அந்த bowlingல எந்த சேஞ்சும் கிடையாது. பட் இந்த சேஞ்ச் இந்த 11 is going to remain same. Correct. See, actually வந்து நீ recommend பண்ண playing 11 is actually good because ஏன்னா வந்து you can bring in Dubey who can be used as a spin basher middle phaseல CSK யூஸ் பண்ற மாதிரி. ஏன்னா எனக்கு personally I somehow want to fit Dubey in this playing 11. நான் சொன்ன 11ல பட் என்னால முடியல because I already have Jaiswalன்றதுனால. But if possible, if they can bring in Dubey na, I'll definitely welcome that. ஏன்னா one of the biggest factor நம்ம எனக்கு என்ன தோணுதுன்னா Dubey/Pant மாதிரி அந்த மிடில் ஓவர்ஸில் கவுண்டர் அட்டாக் பண்ணி ஆட ஒரு பிளேயர் இல்லாதனால தான் நம்ம எல்லா டோர்னமெண்ட்டும் அழியிறோமே. சும்மா ஒரு 2 விக்கெட் போன உடனே பயப்படுறோம். ஐயோ என்ன இட போகிறது, அடுத்து வாரம் ஆடுவானா, நம்ம வந்து ஆங்கர் பண்ணுவோமா அப்படின்றதுனால இவங்க ஆங்கர் மோடில் போயிட்டு தே ஆர் கம்ப்ளீட்லி ஸ்டாப்பிங் த மொமெண்டம். பரவாயில்ல அப்படின்ட்டு என்னானாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு கவுண்டர் அட்டாக் மாதிரி ஒரு 2 பிளேயர் வந்துட்டு ஒரு குயிக் ஃபயர் 20 ஒரு குயிக் ஃபயர் 30 அடிச்சா கூட போதும். தட் வில் கம்ப்ளீட்லி ஷிஃப்ட் த மொமெண்டம் ஆஃப் த கேம். அந்த மாதிரி டைப் ஆஃப் பிளேயர்ஸ் தான் Dubey ஆர் Pant. Because I have Pant already, I am trying so hard to bring back Dubey, but முடியல. But if there is a way to bring in Dubey with the combination that you suggested, that will actually be ideal. ஏன்னா Pant obviously he can start hitting from ball 1, but he's coming back from a personal issue on the incident, and he's starting to get some hitting form from in this IPL, which is good. But Dubey has been doing that for the last 2 to 3 seasons consistentlyன்றதுனால அவன் ஃபார்ம்ல இருக்கான்றதுனால இந்த ரெட் ஹாட் ஃபார்மை நம்ம எப்படியாவது யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது வில் பி த ஐடியல் ஆப்ஷன். பட் நீ another problem which I see with one problem other than that which I see with the playing 11 which you suggested with Kohli and Rohit Sharma opening, ரெண்டு பேருமே அவங்க மேலே ஓவர் ப்ரெஷரை போட்டுக்கிட்டு ரொம்ப டிஃபென்சிவாக ஆடிடுவாங்களோ ஆஸ் அன் ஓப்பனர்ஸ் அப்படின்னு எனக்கு லைட்டாக பயமாக இருக்குது. ஏன்னா ஆப்வியஸ்லி நம்ம என்னதான் Dubey, Sky, Bumrah அப்படி இப்படின்னு சொன்னாலும் நம்மளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஆப்வியஸ்லி நம்மளோட 2 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் ஆர் ஸ்டில் கோலி அண்ட் ரோஹித் சர்மா தான். ஏன்னா ஆன் அ செப்பரேட் டே when things fall in place for them, they will single-handedly win you the game. It's pretty obvious because of the experience they have. Obviously experience-நால தான். ஸோ நம்ம என்னதான் மற்றவங்கெல்லாம் பெட்டர், they are coming up in the ranks, கோலி ரோஹித் சர்மா வாஷ்டன் நம்ம எவ்வளோதான் சொன்னாலும் they still are your X factor players or the most experienced players-ன்றதுனால அந்த ப்ரெஷரை அவங்களே தங்களுக்கு மேலே போட்டுக்கிட்டு ஓப்பனிங்கில் கொஞ்சம் ஸ்டெடியாக ஆடி அதுக்கப்புறம் நம்ம ஆக்சிலேட் பண்ணிக்கலான்ற பர்ஸ்பெக்டிவில் ஆடி முதல் 6 to 8 ஓவர்ஸை கொஞ்சம் லெத்தார்ஜிக்காக ஆடிடுவாங்களோன்ற பயம் மட்டும்தான் எனக்கு இருக்குது. பட் ஆன் அ செப்பரேட் நோட் நாங்கள் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ்ன்றதுனால we want to set the tone and play freely and play risk free cricket or take risks and take the game to the opposition. Counter attacking இவங்க ஆடினா that will be wonderful. That's what I want from them. ஏன்னா உனக்கு அடுத்து 3ல Sky இருக்க போகிறான், Dubey இருக்கான், Pant, Pandya, Jadeja. So you still have 5 actually very good batsmenன்றதுனால these 2 should actually play in a way to set the tone for the game எனக்கு ஃபீல் ஆகுது.
பட் தட் இஸ் தி ஒன்லி ஃபியர் ஃபேக்டர் என்னை பொறுத்தவரையும். அவங்க கொஞ்சம் லெத்தார்ஜிக்காவோ இல்லைனா வந்து கொஞ்சம் பயந்து ஆடி ஃபர்ஸ்ட் ஃபியூ ஃபேஸை லைட்டாக வேஸ்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு தான் தோணுது. பட் அதர் தேன் தட் ஐ எம் ஆக்சுவலி ஓகே வித் தட் 11. Yeah, more or less வந்து இதுக்கு முன்னாடி கூட ஐ திங்க் தே ஓப்பன் டுகெதர். இட்ஸ் நாட் நியூ, தே டன் இட். ஆனால் வந்து வழக்கம் போல ரோஹித் வந்து எல்லா நேரம் ஆடுவான். அந்த நியூசிலாண்டோட ட்ரெண்ட் போல்ட்டு அந்த லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் வந்தாதான் பிரச்சனையே. அதுவும் அந்த ஓப்பனிங் ஓவர்ஸை மட்டும், அந்த ஓவர்ஸை மட்டும் கோலி ஃபேஸ் பண்ணிட்டான், ஸ்ட்ரைக்கரா இருந்து ஃபேஸ் பண்றான் அப்படின்னா சம்திங் தேர் ப்ரொஃபஷனல்னா, ஸோ அவங்க டிசைட் பண்ணுவாங்க. பட் ஆனால் இது நடக்க போறது கிடையாது. நான் சொல்றேன்ல ஓப்பனிங் அவங்க ஆட மாட்டாங்க, ஜெய்ஸ்வால தான் ஆடுவாங்க. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஃபெயில் ஆவாங்க மேபி. ஸோ இதில் ஃபெயில் ஆக மாட்டாங்க, சூப்பர் எயிட்ஸ்ல போயிட்டு மேபி ஃபெயில் ஆயிட்டு மாற்ற சான்ஸ் இருக்கு மேபி. அப்போ வந்து டூபே மாதிரி ஆளு கொண்டு, ஏன்னா மிடில் வந்து எவ்வளவுதான் பேண்ட் மட்டுமே அடிப்பான். சாம்சன் இல்ல தெரிஞ்சு போச்சு. யாதவ் ஒரு மேட்ச் 100 அடிப்பாரு, அடுத்த மேட்ச் டக் அவுட் ஆயிட்டாருன்னா பண்ட் மேலே எவ்வளவு பிரஷர் போடுறது. பண்டியா தெரியல அடிப்பாங்களான்னு தெரியல. ஜடேஜா சிஎஸ்கேக்கு தான் அப்பவுமே அடிப்பாரு, இந்த சிஎஸ்கேக்கு அடிக்கல. மேபி எனக்கு இன்னும் வந்து இந்தியா அடிப்பாரோ டவுட். அதுக்கப்புறம் வேற யார் அடிப்பாங்க? ஸோ யாரும் இல்லை, இவங்க போயிட்டா மேபி அதில் தான் ஒரு ஃபயர் பவர் கீழே இருந்தா நல்லா இருக்கும்னு டூபே சொன்னேன். ஆனா அவங்க ஆட மாட்டாங்க. ஏன்னா டக்குனு ஒரு ஓப்பனிங்ல ஒரு 3 விக்கெட் போயிடுச்சு, 10 for 3. இப்போ சிஎஸ்கே காணாமல் அந்த மாதிரி ஆச்சுன்னா எல்லாம் டான்ஸ் ஆடும், அப்பதான் பிரச்சனை. ஸோ சூப்பர் எயிட்ஸ் we are going to be tested. Definitely. See, இதுதான் one thing which I feel has to change from a mentality perspective. இவன் அடிப்பானா தெரியாது நம்ம பயப்படுறதுனால தான் I somehow feel டாப் ஆர்டர் ரொம்ப தங்க மேலே ப்ரெஷர் போட்டுக்கிட்டு ரொம்ப டிஃபென்சிவாக ஆடுதோன்னு. ஒரு விக்கெட் போனால் என்ன, 2 விக்கெட் போனால் என்ன, T20 இஸ் ஒன்லி அபவுட் இம்பேக்ட் இன் அ ஸ்பெசிஃபிக் ஃபேஸ். ஒரு பிளேயர் உள்ளே வந்து ஒரு 2 ஓவர்ஸில் ஒரு 25 to 30 ரன்ஸ் அடித்தான்னா 5 விக்கெட்ஸ் நீ டவுனாக இருந்தால் கூட உன்னோட மொமெண்டம் கம்ப்ளீட்டாக ஸ்விங் ஆகி உனக்கு ஃபேவர் ஆகிடும். 5 விக்கெட்ஸ் எடுத்த போலிங் டீம் டாமினேட்டிங்னு ஃபீல் பண்ணும்போது திடீர்னு தூபே மாதிரி ஒரு ஆள் உள்ளே வந்து ஒரு 2 ஓவர்ஸில் ஒரு 35 அடிக்கிறான்னு வச்சுக்கோ, நீ 5 விக்கெட்ஸ் லூஸ் பண்ணியிருந்தா கூட யூ வில் கெயின் பேக் த மொமெண்டம். ஸோ அந்த மொமெண்டம்க்கு ஃபோக்கஸ் பண்ணி ஆடணுமோன்னு எனக்கு தோணுது. எஸ் ப்ரோ, we can't compare with IPL. ஆனா IPL we have impact player, இங்க impact player கிடையாது நமக்கு. இம்பாக்ட் பிளேயர் ரூல் தேவை இல்ல. அதனால தான் ஆக்சுவலி அது வந்த பிறகு தான் டூபே, எஸ்பெஷலி டூபே கிட்ட நான் பார்த்தது பேட்டிங் மட்டும் தான் சூஸ் பண்றாங்க. நிறைய பிளேயர்ஸ் வந்து விக்கெட்டே மேட்டரே பண்ணாம வந்து தூக்கி அடிக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் நடக்குது. பட் ஆனால் வேர்ல்ட் கப்ல இட்ஸ் ப்ராப்பர் T20 கிரிக்கெட். இல்லை 11 பேர் தான் ஆட முடியும், 12 பேர் கிடையாதுங்க. ஸோ மேபி அதனால கொஞ்சம் யோசிக்க சான்ஸ் இருக்கு. மற்றபடி அவங்க நார்மலா ரோஹித் ஜெய்ஸ்வால் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த ஓப்பனிங்ல தான் சேஞ்ச் இருக்கு, என்னோட 11க்கும் அவங்க 11க்கும். மற்றபடி போலிங்ல இட்ஸ் பிரிட்டி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், யார் ஆட போறாங்கிறது தெளிவா தெரியுது. ஆனா 3 ஸ்பின்னருங்கிறது வெஸ்ட் இண்டீஸ்ல இட்ஸ் கோயிங் டு ஒர்க். பட் யூஎஸ்ல எனக்கு பிச் கண்டிஷன் தெரிய ட்ராப் ஆஸ் வி ஸ்பீக். நாசோ கவுண்டில வந்து டிராப் இன் பிச் இறங்கிட்டு இருக்கு, கிராஸ் எல்லாம் கல்டிவேட் பண்றாங்க. கிராஸ் இறங்குதுனாலே வந்து அங்க நியூ கிராஸ் லே பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்சே இந்தியா தான் ஆடுறாங்கன்னா தெரியல, ஃப்ரெஷ்ஷா இருக்கும் கிராஸ், நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். அப்படி இருக்கும்போது 3 சீமஸ் நல்லா இருக்கும். பட் ஆனால் தெரியாது அவங்க பண்ணுவாங்களான்னு தெரியலையே. கரெக்ட். ஸோ யா சி அதுதான் வந்துட்டு எனக்கு லைட்டாக எனக்கு பர்சனலி டபுள் மைண்டடாக இருக்கிற ரீசனே வந்து 4, 5, 6 யாராவது ஆடுவாங்களா, 6, 7 ஆடுவாங்களான்னு பயந்தே நம்ம எக்கச்சக்க டோர்னமெண்ட் லூஸ் பண்ணிட்டோம் மென்டாலிட்டி. ஏன்னா என்னை பொறுத்தவரையும் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ரீசன்ஸ் வி ஆர் லூசிங் டோர்னமெண்ட்ஸ் பேக் அண்ட் ஃபோர்த் வந்து நம்மளோட மென்டாலிட்டி. லைட்டாக டிஃபென்சிவாக போயிடுறோம், 2 விக்கெட் விழுந்தாலே. சி ஆன் பேப்பர் நம்மளோட பிளேயிங் 11 நீ பவுலிங் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு இந்த பிளேயிங் 11 கொடுத்தனா திஸ் இஸ் ஆன் பார் வித் ஆஸ்திரேலியா அண்ட் இங்கிலாந்து அண்ட் வெரி மச் கேப்பபிள் ஆஃப் வின்னிங் அண்ட் ICC ட்ராஃபி. பட் த ப்ராப்ளம் வந்து மென்டாலிட்டி. 2 விக்கெட் விழுந்துச்சுன்னா ஐயோ கேம் போயிடுமோ அப்படின்ற பயம் வந்துடுது. ஏன் பயப்படுறீங்க? நெக்ஸ்ட் 4, 5 பிளேயர்ஸ் இருக்காங்க, தைரியமாக ஆடு. சரி, நீ தைரியமாக ஆட போய் அவுட் ஆனா ஆப்வியஸ்லி யூ வில் லூஸ் யுவர் விக்கெட் தான். பட் அந்த ஒரு சைடை மட்டுமே பார்த்துக்கிட்டு பாசிட்டிவ் சைடை பார்க்கவே மாட்டாங்க. வாட் இஃப் இட் டர்ன்ஸ் அவுட் டு பி பாசிட்டிவ்? நீ அட்டாக்கிங் ஆட போய் உனக்கு நல்ல நேரமாக எல்லாம் மாட்டிடுச்சுன்னா நீ சிங்கிள் ஹேண்டடாக கம்ப்ளீட்டாக கேமை ஷிஃப்ட் பண்ணுற. ஸோ அந்த மொமெண்டம் ஷிஃப்டிங் கைண்ட் ஆஃப் இன்னிங்ஸ் தான் ஆடணும். அந்த பர்ஸ்பெக்டிவ் தான் இம்பாக்ட் சொன்னா. ஸோ அந்த மென்டாலிட்டி மட்டும் தான் நம்மக்கிட்ட மிஸ் ஆகுது. அண்டு அந்த மென்டாலிட்டி இந்த டோர்னமெண்ட்டில் வருமா வராதான்னு கேட்டால் ஆனஸ்ட்லி வராதுன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் நீ 1 டைம் வரல 2 டைம் வரலன்னா யூ கேன் ஹோப். பட் திஸ் ஹஸ் பீன் த பேட்டர்ன் ஃபார் லைக் 10 years, ஆல்மோஸ்ட் டெக்கேடாகவே இவங்க இந்த மாதிரி ஒரு 2 விக்கெட் விழுந்தா பயப்படுற மென்டாலிட்டி தான் தேவை எஸ்டாப்ளிஷ்டுன்ன போது ஐ எம் நாட் ஷுர் வெதர் தட் மென்டாலிட்டி இஸ் கோயிங் டு சேஞ்ச் ஓவர் நைட் இன் திஸ் டோர்னமெண்ட்.
But if that happens, I definitely feel that mentality change will be a huge X factor. அது மாறுமாங்கிறது தெரியல. பட் ஆனா இப்போ வந்து நெறைய ஃபியர்லெஸ் கிரிக்கெட்டர்ஸ் இருக்காங்க 11ல. இது வந்து சும்மா நார்மல் 2023 டீம் மாரி கிடையாது. ஐ கேன் கிளியர்லி நேம் a few. ஜெய்ஸ்வால், ரிஷப் பண்ட் அண்ட் வந்து பவுலிங்ல ஆப்வியஸ்லி பும்ரா. ஸோ அது அண்ட் வந்து பேட்டிங்ல தான் வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய நம்ம லூஸ் பண்ணிட்டோம், எஸ்பெஷலி 2023ல. ஸோ பவுலிங்ல கூட நான் குறை சொல்ல மாட்டேன், ஏன்னா 40 for 3 இஸ் நோ ஜோக். 40 for 3 நான் இன்னிங்ஸை மறக்கவே மாட்டேன் என் லைஃப்ல இந்த கேம். ஏன்னா பேட்டிங்ல தான் வந்து வி லாஸ்ட் இன்டென்ட். அண்ட் ஐ திங்க் அதை மேக்கப் பண்றதுக்கு ரிஷப் பண்ட், ஜெய்ஸ்வால் இந்த 2 பேரோட மென்டாலிட்டி வந்து எல்லார்ட்டுமே இருந்தா போதும். அண்ட் ஐ சீங் கிளிம்சஸ் ஆஃப் இட் கோலிட்டு நான் பாக்குறேன். பிகாஸ் வென் மேட் doesn't matter anymore, he's still clocking at 150 160 strike rate. அது வெளியில இருக்க நாய்ஸ்னாலே தெரியாது, பட் ஆனா he still whacking around runs for fun. 60 ட்ரெஸ் டாப் லிஸ்ட்ல இருக்கான், அதெல்லாம் சும்மா கிடையாது. பட் அதால தான் வந்து நான் ஓப்பனிங் சொன்னேன், நான் கோலி ஓப்பனிங் ஆட சான்ஸ் இருக்கு. ஏன்னா வந்து கொஞ்சம் பால் சாஃப்ட் ஆயிட்டா அடிக்கிறது அதெல்லாம் கஷ்டம், அதெல்லாம் வந்து போயிட்டு இருக்கு அவருக்கு. மேபி பார்ப்போம் இந்த இது. ஐ திங்க் சம் சேஞ்ச் could happen. Yeah, let's see. So yeah, squad analysis and general idea of how our playing 11 will be நாங்கள் லைட்டாக ஒரு சஜஷன் மாதிரி பண்ணியிருக்கோம். உங்களோட பிளேயிங் 11 ஆர் உங்களோட டிஃப்ரெண்ட் தாட்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் ஆர் who do you think missed out on this World Cup? ரிசர்வ்ஸ்லேயாவது அட்லீஸ்ட் ஆட் ஆயிருக்கலாம்னு இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி சந்தீப் சர்மா, நட்ராஜன் மாதிரி பிளேயர்ஸ் யாராவது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா? அண்ட் ஐ திங்க் there is still time for us to update the squad if I'm not wrong. There is some deadline. ஸோ டெட்லைனுக்குள்ளே ஐ திங்க் தே கேன் ஸ்டில் அப்டேட் தேர் ஸ்குவாட் இஃப் தே வாண்ட். ஸோ அந்த மாதிரி யாராவது பிளேயர்ஸ் மிஸ் அவுட் ஆயிருக்கா, தே ஷுட் பி ஆடட், நீங்கள் யாராவது ஃபீல் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக காமெண்ட்ஸில் போடுங்க. ஆர் உங்கள் ஐடியல் பிளேயிங் 11 நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை டெஃபினட்டாக சொல்லுங்கள். ஸோ யா, டெஃபினட்டாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து we can probably do a deep dive analysis of probably each team and each team's games and how their schedule looks, and each team oda squad avanaal we can actually deep down analyze, like England oda squad, Australia oda squad, West Indies. So அந்த மாதிரி எல்லா டீமோட ஸ்குவாடையும் கூட we can probably make a separate video and analyze them. But இன்னைக்கு பார்ப்போம். ஸோ டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட டீம்ஸ் அண்ட் செலெக்ஷன்ஸ், அண்ட் டெஃபினட்டாக வீடியோ ஷேர் பண்ணுங்கள். டெஃபினெட்லி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.